அதிகாரம் மக்களிடத்தில் தான் நிரந்தரமாக இருக்க வேண்டும். அந்த அதிகாரம் இடமாறி தடுமாறி தனி மனிதன் கையிலே போய்விடக் கூடாது. மக்களிடம்தான் அதிகாரம் இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்துகின்ற வகையிலே மக்கள் அதிகாரம் நடத்துகிற இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நிகழ்ச்சியுடைய தலைவர் அருமை சகோதரர் காளியப்பன் அவர்களே, முன்னிலை வகிக்கின்ற கோவன் அன்பு கம்ப மோகன் அவர்களே, முன்னாலே உரையாற்றி அமர்ந்திருக்கிற தோழர் கோபட் காந்தி அவர்களே, எனக்கு பின்னாலே உரையாற்ற காத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரர் இளங்கோவன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹருல்லா அவர்களே, எனக்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிற எல்லாரும் பேரையும் சொல்ல கோச்சுக்கிறீங்க. இங்கே திரளாக குழுமி இருக்கிற மக்கள் அதிகாரம் அந்த இயக்கத்தை சேர்ந்தவர்கள் அதிகமாக இருக்கிறீர்கள். இங்கே அதையும் தாண்டி இங்கே குழுமி இருக்கிற இந்திய தேசிய சொந்தங்களே, தமிழ் உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர்களே, இப்பொழுது பேசுறது ஒன்றும் பெரிய பிரச்சனையே இல்லை, மிக சாதாரணமான விஷயம்தான். எனக்கு வலது பக்கம் ஒரு போர்டு இருக்கு, அம்பாள் காஃபி பார். கடை மூடி இருந்தாலும் இங்க காஃபி தான் கிடைக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த பக்கம் பார்க்கிறேன் ஃபேஷன் டைலர், கடை மூடி இருக்கு, நாளைக்கு தைக்கிறதுனா இங்க போலாம். எனக்கு முன்னால நேரா ஒரு போர்டு இருக்கு, அங்க மேல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, இங்க இருக்க எல்லாருக்கும் தெரியும், ஃபார்ச்சூன் ஸ்கொயர், அதிர்ஷ்ட வளாகம். அந்த அதிர்ஷ்ட வளாகம் கீழே இருக்கிற நீங்க எல்லாம் அதிர்ஷ்டசாலிகள். சில நேரங்களில் இயற்கை நமக்கு சிலவற்றை உணர்த்தும், அதை நம்ம புரிந்து கொள்வதும் உண்டு, புரியாமல் இருப்பதும் உண்டு. அதற்கு மிக சரியான உதாரணம் சிலப்பதிகாரத்திலே ஒரு காட்சி வரும். பூம்புகாரிலிருந்து இடம்பெயர்ந்து கோவலனும் கண்ணையும் மதுரைக்கு வருகிறார்கள். அந்த மதுரைக்கு வருகிற போது மதுரை கோட்டைக்கு நுழைகிற நேரத்தில் மேலே பறக்கிற கொடி இருக்கிறதே, அது கோவலா வராதே வராதே என்று சொல்வதை போல இருப்பதாக இளங்கோவடிகள், அந்த இளங்கோவடிகள் இவர் இல்ல, அவர் சொல்லுவார். அதையும் மீறி போனோடனே அந்த இளங்கோவடிகள் இன்னொன்னு சொல்வார், அவன் என்ன செய்வான், ஊழ்வினை வந்து உறுத்துதும். இப்ப இங்க இருக்கிற பிரச்சனை பல பேர் பேசுறாங்க, எல்லாம் கொள்கையில முரண்பாடு இருக்கு, இவங்க எப்படி ஒண்ணு சேருவாங்க, யாரு நாங்கெல்லாம் ஒண்ணுன்னு சொன்னோம், எல்லாமே ஒண்ணுன்னா நாங்க ஒரே கட்சி தானே, எதுக்கு வெவ்வேறு கட்சியில இருக்கோம்? நம்ம தங்கச்சி கூட சொல்லுச்சு, இது கூட்டப்பட்ட கூட்டம் மாதிரி சொல்லுச்சு, இது கூடிய கூட்டம். யார்கிட்டையும் பிரியாணி பாக்கெட் இல்ல, அதே அதுக்கு உதாரணம். இங்க இருக்கிற பிரச்சனை என்னவென்றா, நான் நானாகவே இருப்பேன், இளங்கோவன் இளங்கோவனாக இருப்பாரு, காளியப்பன் காளியப்பனா தான் இருப்பாரு, அதே மாதிரி ஜவஹர்லாம் அவரா தான் இருப்பாரு. எனக்கு அவருக்கு முரண்பாடு இருக்கா? இருக்கு. இவருக்கு எனக்கு முரண்பாடு இருக்கா? இருக்கு. இல்லைன்னே சொல்ல. ஆனால் அதை கடந்து ஒண்ணு என்ன, நான் அசைவம் சாப்பிட மாட்டேன், சைவன். ஜவஹர்லாம் அசைவம் சாப்பிடுவார், முரண்பாடு. எனக்கு முருங்கைக்காய் பிடிக்கும், தங்கச்சி மதிவளைக்கு முதல்ல முருங்கைக்காய் பிடிக்காது, கத்திரிக்காய் தான் பிடிக்கும். இந்த மாதிரி ஒவ்வொருத்துக்கும் வெவ்வேறு பிடிக்கும். இத முருங்கைக்காய் பிடிக்குமா, கத்திரிக்காய் பிடிக்குமா, கருணக்கிழங்கு பிடிக்குமா, வேறுபாடு இருக்கலாம். ஆனா ஒன்னே ஒண்ணு எல்லாருக்கும் ஒற்றுமை என்னன்னா, விஷம் பிடிக்குமான்னு கேட்டா எல்லாருமே விஷம் வேணாம். மாதிரி கம்யூனிஸ்ட் பிடிக்காத காங்கிரஸ்காரர் இருக்கலாம், காங்கிரஸ் பிடிக்காத திமுக இருக்கலாம், திமுக பிடிக்காத அதிமுக இருக்கலாம். ஆனா எல்லாருக்கும் பிஜேபி பிடிக்காம இருந்தாலும் அவன் உப்பு போட்டு சோறு திங்கிறவன் அர்த்தம். இதுக்கு சரியான உதாரணம் நான் ஒரு பேட்டியிலேயே சொன்னேன். திமுகவும் அதிமுகவும் தமிழ்நாட்டில் பெரிய சண்டையா. உங்க சண்டையை நிறுத்துங்கன்னு நான் சொல்லல, சண்டையை தொடருங்க. ஆனா இந்த சண்டை தொடரணும்னா இந்த நாட்டில் ஜனநாயகம் இருக்கணுமா இல்லையா? அந்த ஜனநாயகம் இருந்தாலும் சண்டையை தொடர முடியும். அந்த ஜனநாயகம் இருந்தாலும் கட்சியே இருக்க முடியும். கட்சி இருக்கணும்னா சண்டை தொடரணும், ஜனநாயகம் இருக்கணும். அந்த ஜனநாயகம் இருக்கணும்னா பிஜேபி போகணும். போற போக்கில் நம்ம காலி போகணும் சொன்னார் பாருங்க. இந்த கூட்டம் நிறைய செலவாகுது அப்படின்னு சில பேரை சொன்னதோடு நிறுத்தாம நானே ஏதாவது கொடுத்துருப்பேன். அவர் ஒண்ணு புரிஞ்சுக்கணும், எனக்கு இன்னைக்கு ஒரு பேங்க் அக்கௌண்டே கிடையாது.
அதனால் வேறுபாடுகள் இருந்தாலும் வேற்றுமையில் ஒற்றுமை என்பது. அது இன்னொருத்தர் பேசும்போது சொன்னாங்க, தேர்தலில் வாக்களித்து மக்கள் வெற்றி அடை செய்தால் அந்த ஆட்சி என்றுதான் சொன்னாங்க. அதிலும் வரலாறு பாடம் சொல்லுது. உலகம் தோன்றிய காலத்திலிருந்தே மிக மோசமான சர்வாதிகாரி என்று சொல்லப்படுகிறவன் ஹிட்லர். அந்த ஹிட்லர் கூட மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சிக்கு வந்தான். இரண்டாவது முறை தேர்தலில் நின்றான், அதிக வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தான். மூன்றாவது முறைதான் அவனே தற்கொலை செய்து கொள்ள வேண்டிய நிலைமை வந்தது. பக்கத்தில் இலங்கை ராஜபக்சே மக்களுடைய வாக்குகளை பெற்றுத்தான் ஆட்சிக்கு வந்தான். இரண்டாவது முறை அதிக வாக்குகளை பெற்றுதான் அதிக மெஜாரிட்டி ஆட்சிக்கு வந்தான். மூன்றாவது முறை அவன் இருக்கிற இடத்தை வீட்டை அடித்து இருக்கிறான், காரை உடைக்கிறான், அவன் குடும்ப உறுப்பினர்கள் ஓடி ஒடுகிறார்கள். இங்கேயும் அதுதான். முதல் முறை வெற்றி பெற்றார்கள், இரண்டாவது முறை பெரிய வெற்றி பெற்றிருக்கிறார்கள், மூன்றாவது முறை தேர்தல் வரப்போகிறது. ஹிட்லருடைய முடிவா ராஜபக்சே முடிவா தெரியாது. ரெண்டு பேர் பண்ண தப்புங்க, அதான் நம்ம இந்த கஷ்டப்பட்டு இருக்கோம். ஒருத்தர் பேர் யசோதாபென், இன்னொருத்தர் பேர் பிரபாகரன். நீங்க வேற பிரபாகரன் வச்சுக்காங்க, இவர் பரபல பிரபாகரன் அர்த்தம். யசோதாபென் மட்டும் ஒழுங்கா புருஷனோட குடும்பம் நடத்தி இருந்தா இந்த நாட்டுக்கு இப்படி ஒரு கேவலமான பிரதம மந்திரி வந்திருக்க முடியாது. பரபல பிரபாகரன் மட்டும் ஒழுங்கா பொண்டாட்டியோட குடும்பம் நடத்தி இருந்தா இந்த நாட்டில் கேவலமான ஒரு நிதியமைச்சர் வந்திருக்க முடியாது. நீங்களும் நானும் சொன்னா வேணா கோச்சுக்கலாம். ஆனா ஒருத்தர் சொன்னாரு, இந்த நாட்டில் இருக்கக்கூடிய நிதியமைச்சருக்கு பொருளாதாரத்துடைய அரிச்சுவடியே தெரியாது. சொன்னவர் யாரு? பரபல பிரபாகரன். அவர் தான் நம்ம நிர்மலா மாமியுடைய புருஷன். புருஷனுக்கு தெரிஞ்சதை விட உங்களுக்கு எனக்கு தெரியுமா? அடுத்த ஒருத்தர் சொன்னாரு பாருங்க, அவர் சொன்னாரு, நிதியமைச்சருக்கு இல்லையா, இந்த அமைச்சர் இருக்கிற எவனுக்குமே பொருளாதாரத்துடைய அரிச்சுவடியே தெரியாது. சொன்னவர் சாதாரண ஆள் அல்ல. ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்திலே மிகப்பெரிய பொருளாதார பேராசிரியராக இருந்தவர் சுப்பிரமணிய சாமி. இப்படித்தான் போகுது நாடு, எங்கே போய் கொண்டிருக்கிறது பார்க்கிறோம். இவங்க எல்லாம் இன்னொன்னு சொன்னாங்க, ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம் எல்லாருமே சொன்னாங்க. கொடுமை என்னன்னா, ஸ்ரீராம் யார்? நம்ம ஊர்ல கம்பன் என்ன சொல்றான் ராமனை பற்றி? பிறன்மனை நோக்கா பேராண்மையாளர். பிறன்மனை நோக்கா பேராண்மையாளர் பற்றி தனி மனித ஒழுக்கத்தோடு வாழ்றான்னு சொல்லணும். கட்ட முண்டாட்டிய தெருவில் விட்டுட்டு ஊர் மேயவன் எல்லாம் ஸ்ரீராம் சொன்னான்னா அதை கேட்கிற இந்த முட்டா பிள்ளைகளோட என்ன எடுத்துக்கிறது? இந்த தேர்தல் என்பது அவன் என்னோட பாருங்க, அவர் முன்னால பேசும்போது சொன்னாரு, நம்ம ஆசை தம்பி ஒரே நாடு ஒரே மொழி ஒரே மதம் இதெல்லாம் சொல்லிட்டே வந்தீங்கல்ல, எங்கேயாவது அவன் ஒரே பொண்டாட்டின்னு சொல்லியிருக்கானா? எவ்வளவு எச்சரிக்கையா இருக்கான் அவன். சிலரை சில காலம் ஏமாற்றலாம், பலரை பல காலம் ஏமாற்றலாம், எல்லோரையும் எப்போதும் ஏமாற்ற முடியாது என்கின்ற அந்த மொழிக்கிணங்க இந்தியாவில் கடந்த காலத்தில் அதாவது வெற்றி தோல்வியை வைத்துக் கொண்டு ஒரு மனிதன் இவன் சிறந்தவன், இது பெரிய கட்சி, இது வளமான கட்சி என்பதெல்லாம் இல்ல. இது தமிழ்நாட்டை விட சரியான உதாரணமே இருக்க முடியாது. இங்கே அமர்ந்திருக்கிறார் சகோதரர் இளங்கோவர்கள், அவருடைய கட்சி திமுக. தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே உச்சகட்ட வெற்றியையும் பார்த்திருக்கிறது திமுக, மோசமான தோல்வியை சந்தித்திருக்கிறது திமுக. 1971 தமிழ்நாட்டுடைய வரலாற்றிலேயே உச்சகட்ட வெற்றி 183 எம்எல்ஏக்கள். அதே திமுக ஒரு தேர்தலில் 2 இடம் ஜெயிச்சது. 2 இடம் வரும்போது அந்த கட்சி அழிஞ்சு போச்சு என்றோ, 183 இடம் இருந்ததால் நிரந்தரமாக இதுதான் ஆட்சி என்றோ எதுவும் கிடையாது. ஜனநாயகம் என்பது அதுதான். இவன் பெரியவன், இவன் நிரந்தரமானவன், இவன் பலவீனமானவன் என்பதெல்லாம் இல்ல. யாரும் எப்போதும் எந்த இடத்திற்கு வர முடியும். இன்னொருத்த பத்திரிகைகள் சில பேர் நம்ம சங்கிக்கும்படி சொல்றான், நரேந்திர மோடியுடைய அந்த இமேஜ் இருக்கு, அதுக்கு இணையா யார் இருக்கான்? முட்டா பேர்களே, எங்க ஊர்ல மாடு மேய்க்கிற கூட இதை விட நல்ல ஆட்சியை தந்துட முடியும். நரேந்திர மோடியாலேயே ஆள முடியும்னா வேற யாரால முடியாது? இந்த உலக வரலாற்றிலேயே 10 ஆண்டு காலங்கள் பிரதமராக இருக்கிற ஒருத்தன் 10 ஆண்டு காலங்களில் பத்திரிகையாளர்களை சந்திக்காத ஒரே பிரதமர், அந்த தெம்போ திராணியோ ஆண்மையோ நேர்மையோ இல்லாத ஒரே ஒரு ஜடம் இந்த நரேந்திர மோடி. இவருக்கு இணையா ஆணே இல்லையா? இன்னொருத்தர் அதை சொன்னார், ஏதோ நக்சலைட்னாரு. எனக்கு பழைய நினைவு வந்தது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் 70வது வருஷம் மெயின் கார்டு கேட்ல போல ஆள் இருக்காது.
மாலை நேரத்தில் நானும் எங்க ஊருக்காரங்க 4-5 பேர் இறங்கி கீழே காபி சாப்பிடலான்னு வர்றோம். இந்த அருணாச்சலம் சிலை இருக்கிற இடத்துல 4-5 போலீஸ், ஒரு கிராமத்துக்காரங்க 10-15 பேரை போலீஸ் மிரட்டிக்கிட்டு இருக்கு, அடிச்சுக்கிட்டு இருக்கு. பக்கத்தில் வந்தவர் சொன்னாரு, என்னடா தம்பி போலீஸ்காரங்க அடிக்கிறாங்கன்னு. இன்னொருத்தர் சொன்னாரு, ஏ அவங்க நம்ம பக்கத்தூருக்காரங்கடான்னு. ஆனா அவர் போய் என்னங்கன்னு உடனே அந்த போலீஸ்காரர் மிரட்டினாரு. சும்மா கேட்டேங்க வந்துட்டுங்கன்னாரு. எனக்கு என்ன தோணுச்சோ, அந்த சின்ன வயசு தான். நான் இங்கேருந்து போனேன், என்னையா விவரம்னு கேட்டேன். அவங்க யாரையும் எனக்கு தெரியாது, எல்லாம் பெரியவங்க. ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஓரமா ஒண்ணுக்கு இருக்க போனா அதுக்கு போலீஸ்காரர் அடிச்சு கொண்டு போறாருன்னு. உடனே போலீஸ்காரரு பேசிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு லத்தியால் அடிச்சாரு. நான் உடனே அந்த லத்தியை பிடிச்சேன். ஏய் நான் இப்ப ஒண்ணுக்கு இருக்கிறேன், என்னைக்கே பிடிச்சு பாரு. எனக்கு அது என்னன்னே தெரியாது. அந்த நேரத்தில் வந்த உணர்வு இதுதான் நக்சலைட்டு. தெருவில் ஒரு தப்பு நடக்கிற போது என்ன கொடுமடாது அப்படி பேசிக்கிட்டே போனா அவன் பொதுஜனம். ஓ ஏன் இந்த அக்கிரமம் பண்றீங்க அப்படின்னு கேட்டேன். ஓ வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொன்ன உடனே சும்மா நான் கேட்டேன் அப்படின்னு வந்துட்டு அரசியல்வாதி போய் அவன் வேலையை பார்த்துட்டா. இது என் வேலையே இதுதான்டா, ஏன்டா அடிக்கிறேன்னு கேட்டா அவனை இந்த சமூகம் நக்சலைட்டு சொல்லுது. அப்ப நக்சலைட்டுகள் அதிகமா வந்தாதான் நாட்டுக்கு விமோசனம். நக்சலைட் என்பது தனி சொல்லல்ல, நேர்மையாளன். நேர்மைக்காக தன்னுடைய சுயநலம் இல்லாமல் பொதுநலத்திற்காக எவன் போராட முன்வருகிறானோ அவனுக்கு பெயர் இந்த சமூகம் வைத்திருப்பது நக்சலைட். மக்கள் அதிகார தோழர்களை நான் பார்க்கிற போது நான் வெறும் கோவனா பார்க்கல, வெறும் வழக்கறிஞர் ராஜுவா பார்க்கல, வெறும் காளியப்பனா பார்க்கல, வெறும் செடியனா பார்க்கல. நான் பார்ப்பது 100 ஆண்டுகளுக்கு முன்பாக இந்த நாடு அடிமையாக வாழ்கிற போது இந்த மக்கள் ஆமைகளாய், ஊமைகளாய், தேரைகளாய், தெள்ளு பூச்சிகளாய் முடங்கி கிடந்த போது அவர்களுக்கு எதிர்த்து போராடி ஒரு பஞ்சாயத்து மெம்பர் பதவி கூட கிடைக்காது என்று தெரியும், அடியும் உதைதான் கிடைக்கும் என்று தெரியும். அப்படி இருந்தும் கூட வெள்ளைக்காரனை எதிர்த்து போராடி அடுத்த தலைமுறை சுதந்திரமாக வாழ்வதற்காக தன்னை அந்த வேள்வித்தீயில் அர்ப்பணித்துக் கொண்ட தியாகிகள் இருக்கிறார்களே, அவர்களை போல சுதந்திரத்தில் நம் கண்களுக்கு முன்பாக சின்ன கட்சி கூட நாளைக்கு ஆட்சிக்கு வரலாம், ஆனால் பதவிக்கு வரப்போவதில்லை, தேர்தலில் நிற்க போவதில்லை, எந்த பதவிக்கு வரமாட்டோம் என்று வெளிப்படையாக சொல்லிக்கொண்டு தங்களை தியாக வேள்வியில் ஈடுபடுத்திக் கொண்டிருக்கிற மக்கள் அதிகாரம், புரட்சிகர மாணவர் இயக்கம், மாகா, ஈகா இவர்கள் எல்லாம் இன்றைக்கு தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று சொல்வது என்பது மிக சரியான நேரத்தில் எடுக்கப்பட்ட மிக சரியான முடிவு. ஆகவே அந்த தோழர்களை தலை தாழ்ந்து நான் வணங்குகிறேன், அவர்களை வாழ்த்துகிறேன். அவர்கள் மிக தெளிவாக இருக்காங்க, இதுக்கு பின்னாலே நாங்க எந்த பதவிக்கு வர போறதில்லை. அரசியல் இருக்கிற எங்களை போன்ற அரசியல்வாதிகளே அவர்களால் இந்த சமூகம் இயங்கவில்லை, பாதுகாப்பாக இல்லை. பதவி பணம் ஆசை இல்லாமல் இந்த சமூகத்திற்காக, சமூகத்தினுடைய மேம்பாட்டுக்காக தங்களை அர்ப்பணித்துக் கொள்கிற இப்படிப்பட்ட இந்த இயக்கங்களால் தான் இந்த சமூகம் பாதுகாப்பாக இருக்கிறது என்பதை நான் உணர்கிறேன். அதை போல ஒரே நாடு ஒரே தேர்தல் என்பது முன்னாடி நண்பர் சொன்னதை போல இந்த ஒரு தேர்தல் அப்புறம் தேர்தலே கிடையாது என்கிற ஒரு இடத்திற்கு போகும். ஆகவே இந்த தேர்தல் என்பது கட்சிகளுக்கு இடையே நடக்கிற தேர்தல் அல்ல. இந்த நாட்டிற்கு ஜனநாயகம் வேண்டுமா அல்லது சர்வாதிகார பாதைக்கு போக வேண்டுமா, இதற்காக நடக்கிற தேர்தல். நான் முன்னாலே சொன்ன மாதிரி ஒரு கூட்டத்தில் சொன்னேன், அதிமுக காரங்களும் சேர்த்து சொன்னேன், யோ நீங்க ஆட்சியில் இருந்தீங்கல்ல, அப்ப தமிழ்நாட்டில் புயல் வந்துச்சா, கஜா புயல் வந்துச்சா, சென்னையில் வெள்ளம் வந்துச்சா, உங்க நிதி மந்திரி தாயா சட்டமன்றத்திலே பேசினாரு, நாங்க என்ன உதவி கேட்டாலும் ஒண்ணுமே தரமாட்டேங்கிறாங்க. ஓ பன்னீர்செல்வம் பேசினாரா இல்லையா, ₹1 கூட தரலன்னு. அதே மாதிரி திமுக ஆட்சி வந்தது. இந்திய நாட்டுடைய வரலாறுலேயே சமவெளியில ஒரு நாள் 95 சென்டிமீட்டர் மழை பெய்து, இதுதான் முதல் முறை. இவ்வளவு பேரிடர் நடக்கிற போது கூட ₹1 தர மாட்டேன் என்று திமிராக சொல்லுகின்ற நிதியமைச்சர் நீங்க சொல்றீங்கல்ல, அப்ப நீங்க 2 பேரும் ஆட்சியில் இருக்க போதும் இவங்களால பாதிக்கப்பட்டிருக்கீங்க, அப்ப 2 பேரும் சேர்ந்து அவங்களை எதிர்த்தாங்க நீங்க மனுஷங்க. உடனே ஒரு அதிமுக என்கிட்ட கேட்டார், என்னங்க நேத்து அப்படி பேசிட்டீங்க, இதெல்லாம் நடக்கிற சாத்தியமானு. அப்ப உங்க கட்சியை பத்தி உனக்கே தெரியல. எம்ஜிஆர் தமிழ்நாட்டில் இருந்தபோது ராமநாதபுரம் மாவட்டத்தில் திருப்பத்தூர்ல ஒரு இடைத்தேர்தல், வால்மீகின்னு ஒருத்தர் நின்னாரு. அப்ப காங்கிரஸ் திமுக தான் கூட்டு, வால்மீகி நின்னாரு. ஆனா அதிமுக வேட்பாளரே போடாம எம்ஜிஆர் அவர் ஆதரிச்சார். ஆகவே அதிமுக தொண்டர்களுக்கு சொல்லிக் கொள்வேன், உங்க தலைவர் எம்ஜிஆர் வழியில இந்த தேர்தலில்
நீங்களே போட்டி போடாம ஒய்எஸ்ஆர் சர்மிளா மாதிரி இந்த இந்தியா கூட்டணி ஆதரிக்க வேண்டிய கடமை இருந்தால்தான் நீங்கள் எம்ஜிஆர் வழியில் நடைபோடுகிறீர்கள். இந்த தேர்தல் கட்சிகளுக்கான தேர்தல் அல்ல, யார் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதல்ல, யார் பிரதமர் என்பதல்ல, யார் அமைச்சர் என்பதல்ல, யார் எதை செய்ய போகிறார் என்பதல்ல. இந்த நாட்டில் சர்வாதிகாரத்தை சாய்த்து ஜனநாயகத்தை நீடிக்க வைப்பதற்கான இந்த தேர்தலில் நீங்களும் நானும் நாம் ஒன்றாக இணைந்து பாசிச சக்திகளை முறியடிப்போம் வாரீர் வாரீர் என்று தமிழக மக்களுக்கு அறைகூறுகின்ற இந்த மாநாட்டை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். உங்களோடு என்றென்றும் நான் இருப்பேன், துணை இருப்பேன் என்பதை சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.